ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 6.29 பார்க்கலாம். 60 மீட்டர் உயரமுள்ள கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து ஒருவர் கடல் மட்டத்தில் உள்ள இரு கப்பல்களை முறையே 28 டிகிரி மற்றும் 45 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கிறார். ஒரு கப்பல் மற்றொரு கப்பலுக்கு பின்னால் ஒரே திசையில் கலங்கரை விளக்கத்துடன் நேர்கோட்டில் உள்ளது எனில், அதாவது என்னன்னா, இப்போ இங்க ஒரு கலங்கரை விளக்கம், சரிங்களா? இங்க வரைஞ்சிக்கலாம். இதோட உயரம் என்னன்னா 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எழுதிக்கிறேன் 60 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து கடல் மட்டம். வேணா இதை நீங்க நேர்கோடாவும் வரைஞ்சிக்கலாம், சரிங்களா? இப்போ இதுல ஒரு கப்பல் வருது, இதுல ஒரு கப்பல் வருது. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கப்பலுக்கு பின்னாடி தான் இன்னொரு கப்பல் வருது. அது மட்டும் இல்லாம கலங்கரை விளக்கம், அப்புறம் இந்த ரெண்டு கப்பல் இதெல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமைதான். அதனாலதான் இந்த மாதிரி நேர்கோடு வரைஞ்சிக்கிட்டு கப்பலை இதுல மார்க் பண்ணிக்கிட்டேன், சரிங்களா? இப்போ இந்த கலங்கரை விளக்கத்தோட மேல் பகுதியில் நின்றுட்டு இந்த கப்பலை பாக்குறாங்களா, அதே மாதிரி இந்த கப்பலையும் பாக்குறாங்களா, சரிங்களா? இப்படி பார்க்கும்போது இறக்க கோணம் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கப்பலை பார்க்கும்போது இறக்க கோணம் 28 டிகிரி உருவாகுதான். அடுத்து இந்த கப்பலை பார்க்கும்போது இறக்க கோணம் 45 டிகிரி உருவாகுதான், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எனில் இரண்டு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. இது ஒரு கப்பல், இது ஒரு கப்பல். அப்ப இந்த ரெண்டு கப்பலுக்கும் இடையில உள்ள தொலைவு என்ன, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஓகே, இப்ப நேம் கொடுக்குறேன் பாருங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகே, நம்மளுக்கு இப்ப எந்த தொலைவு தேவை? ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள தொலைவு தான் தேவை. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் மொத்த தொலைவு தேவை ஏல இருந்து சி, அதை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதுல இருந்து அப்புறம் இந்த பிசி இந்த தொலைவை நம்ம கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏபியோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும். புரியுதுல உங்களுக்கு? நம்மளுக்கு இப்போ என்ன தேவை? ரெண்டு கப்பலுக்கு இடையில் உள்ள தொலைவு, அதாவது ஏபி இதோட தொலைவு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் மொத்த தொலைவு தேவை. இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுல இருந்து பிசியை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏபியோட தொலைவு ஈஸியாக கிடைக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் இந்த பிசியோட தொலைவை கண்டுபிடிக்க போறேன். லாஸ்ட் ஏசியோட தொலைவு கண்டுபிடிக்கலாம். ஓகே, பிசியோட தொலைவு கண்டுபிடிக்கணும்னா இந்த முக்கோணத்தை பயன்படுத்தணும், சரிங்களா? இப்போ பாருங்க, நம்ம இப்போ இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ண போறோம். அப்போ கரெக்டா இங்க 45 டிகிரி இந்த கோணம் கரெக்டா இந்த கோடுல பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் 45 டிகிரினா இதுவுமே என்னது 45 டிகிரி. அப்போ ஃபர்ஸ்ட் முக்கோணம் பிசிடி இதை சால்வ் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, எழுதிக்கிறேன். தீர்வு முக்கோணத்தோட நேம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் முக்கோணம் பிசிடி. ஓகே, எப்போ மாதிரி tan θ ஃபார்முலா, எல்லா சம்முக்குமே இந்த ஃபார்முலா தான், சரிங்களா? tan θ = எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, நெக்ஸ்ட் tan θோட மதிப்பு என்னது? 45 டிகிரி. நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம், இதுதான் குறுங்கோணம். குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். அப்ப சில இருந்து டி இதோட மதிப்பு என்னது? 60 மீட்டர். அப்ப 60 எழுதிக்கலாம். டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது பில இருந்து சி, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம், பிசி. ஓகே, tan 45 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1. இனிமேல் கீழே இருக்கக்கூடிய பிசி இங்க கொண்டு வந்துடலாமா? அப்போ வகுத்தல்ல இருக்கிறது இங்க வரும்போது பெருக்கலா மாறிடும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு இங்க 60 மட்டும் இருக்கும். ஓகே, 1ஐயும் பிசியையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? பிசி தான் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு இங்க 60 மட்டும் இருக்கும். நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ மீட்டர்ல தந்திருக்கனால இதையும் நம்ம மீட்டர்னு எழுதிக்கணும், சரிங்களா? ஓகே, பாத்தீங்களா? பிசியோட மதிப்பை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே ஏசியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முக்கோணம் ஏசிடி இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ணணும், சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் 28 டிகிரினா இதுவுமே என்னது 28 டிகிரி. இதுதான் நம்மளுக்கு தீட்டாவோட மதிப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாம். முக்கோணம் ஏசிடி, சேம் tan θ ஃபார்முலா. tan θோட மதிப்பு என்னது? 28 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம். இது குறுங்கோணம். குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். இதோட மதிப்பு 60 மீட்டர். அப்ப 60 எழுதிக்கலாமா? டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். பாருங்க, இந்த முக்கோணம் சால்வ் பண்ண போறோம். அப்ப அடுத்துள்ள பக்கம்னா ஏல இருந்து சி. அப்போ அதை தான் கண்டுபிடிக்கணும். அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, tan 28 டிகிரியோட மதிப்பு நம்மளுக்கு கொஸ்டின்ல தந்திருக்காங்க, சரிங்களா? அப்ப tan 28 டிகிரிக்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாமா? 0.5317 இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை ஏசி. இப்போ ஏசியோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஏசியை மேலே கொண்டு போயிட்டு இந்த வேல்யூவை கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே, அப்போ இங்கே ஏசி எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு இங்கே 60 இருக்கு, இந்த மதிப்பு கீழே வந்துடும், சரிங்களா? அப்போ 0.5317. இனி இதை வகுக்க தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி இந்த புள்ளியை நீக்கலாம். அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அப்போ அதுக்கு பெருக்கல் எழுதிருங்க. அடுத்து 1 எழுதிருங்க. இப்போ பாருங்க, 4 நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்போ 4 0 எழுதிருங்க. ஏன்னா 4 நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கனால 4 0 எழுதிக்கணும். ஓகே, கீழே என்னது எழுதுனீங்களோ அதால தான் மேலேயும் பெருக்கணும், சரிங்களா? அப்போ 10,000 மேலேயும் எழுதிருங்க. ஓகே, இப்போ பெருக்கலாமா? 60ஐயும் 10,000ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 60 அப்படி எழுதிருங்க. இங்கே இருக்கக்கூடிய 4 0 அடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, டிவைடட் பை
இனி இப்போ பாருங்க, இதில் 4 0 இருக்கு. நம்ம பெருக்கும் போது இங்கே 4 நம்பர் தள்ளி இருக்கக்கூடிய புள்ளி இங்கே 4 0 இருக்கனால இந்த புள்ளி அப்படியே வெளியே வந்துடும். சரிங்களா, 4 நம்பருக்கு தள்ளி பின்னாடி வந்துடும். அப்போ புள்ளி வெளியே போயிடும். அப்போ புள்ளி இல்லாட்ட பேலன்ஸ் என்னது இருக்கும்? 5 3 1 7. சரிங்களா, இந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் இதை வகுக்கணும். சரிங்களா, வகுக்கலாமா? ஓகே, அப்பா 6 இதில் 5 0 வரும். நெக்ஸ்ட்டு வெளியே 5 3 1 7. ஓகே, இங்கே 4 நம்பர் இருக்குது. அப்போ இங்கே நம்ம 4 நம்பரை எடுத்துக்கலாம். சரிங்களா, இனிமேல் இதை ஒரு வாட்டி பெருக்க போகிறேன். அப்போ தான் இதை விடைக்க சின்ன நம்பர் கிடைக்கும். அதாவது இதே தான் கிடைக்கும். சரிங்களா, எழுதிக்கலாம். 5 3 1 7. கழிக்கலாமா? இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இதுவும் 9 ஆகிடும், இது 5 ஆகிடும். 10லேருந்து 7 கழிச்சா 3, 9லேருந்து 1 கழிச்சா 8, 9லேருந்து 3 கழிச்சா 6. இனிமேல் அடுத்த ஒரு 0 இறக்கிக்கலாம். ஓகே, திரும்பவும் ஒரு வாட்டி தான் பெருக்க போகிறேன். சரிங்களா, அப்போ இதே தான் கிடைக்கும். 5 3 1 7. ஓகே, கழிக்கலாமா? இது 10 ஆகிடும், இனிமேல் இது 2 ஆகிடும். 10லேருந்து 7 கழிச்சா என்ன கிடைக்கும்? 3. 2லேருந்து 1 கழிச்சா 1 தான் கிடைக்கும். 8லேருந்து 3 கழிச்சா 5 கிடைக்கும். 6லேருந்து 5 கழிச்சா 1 கிடைக்கும். சரிங்களா, இனி அடுத்த ஒரு 0 இறக்கிக்கலாம். ஓகே, இனிமேல் இதை 2ஆல் பெருக்க போகிறேன். பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 1 0 6 3 4ன்னு கிடைக்கும். கழிக்கலாமா? இது 10 ஆகிடும், இது நம்மளுக்கு 2 ஆகிடும். 10லேருந்து 4 கழிச்சா 6, இனி இது 12 ஆகிடும், இது 0 ஆகிடும். 12லேருந்து 3 கழிச்சா 9, இனி 10 ஆகிடும், இது 4 ஆகிடும். சரிங்களா, 10லேருந்து 6 கழிச்சா 4, இனி 14லேருந்து 10 கழிச்சா 4. ஓகேங்களா, இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? புள்ளி வச்சுக்கிட்டு 0வை எழுதிக்கணும். ஓகே, இனிமேல் இதை 8ஆல் பெருக்க போகிறேன். சரிங்களா, அப்படி பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 4 2 5 3 6ன்னு கிடைக்கும். ஓகே, கழிக்கலாமா? இது 10 ஆகிடும், இது 5 ஆகிடும். 10லேருந்து 6 கழிச்சா 4, 5லேருந்து 3 கழிச்சா 2, 9லேருந்து 5 கழிச்சா 4, 4லேருந்து 2 கழிச்சா 2. ஓகே, இனிமேல் புள்ளி வச்சிருக்கனால நம்ம இன்னொரு 0 கூட இறக்கிக்கலாம். சரிங்களா, இனிமேல் இதை நான் 4ஆல் பெருக்க போகிறேன். அப்படி பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 2 1 2 6 8ன்னு கிடைக்கும். கழிக்கலாமா? இது 10 ஆகிடும், இது 3 ஆகிடும். 10லேருந்து 8 கழிச்சா 2, இனி இது 13 ஆகிடும், இது 1 ஆகிடும். 13லேருந்து 6 கழிச்சா என்ன கிடைக்கும்? 7. சரிங்களா, இனி இது 11 ஆயிரும், இது வந்து 3 ஆகிடும். 11லேருந்து 2 கழிச்சா 9, இனி 3லேருந்து 1 கழிச்சா 2. ஓகே, புள்ளி வச்சிருக்கனால இன்னொரு 0 கூட நம்ம இறக்கிக்கலாம். இனிமேல் இதை 5ஆல் பெருக்க போகிறேன். அப்படி பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 2 6 5 8 5. கழிக்கலாம். இது 10 ஆகிடும், இது 1 ஆகிடும். 10லேருந்து 5 கழிச்சா 5 தான், இனி இது 11 ஆகிடும், இது 6 ஆகிடும். 11லேருந்து 8 கழிச்சா 3, இனி 6லேருந்து 5 கழிச்சா 1, 9லேருந்து 6 கழிச்சா 3. சரிங்களா, ஓகே, புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் வந்திருக்கு. அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு புள்ளிக்கு அடுத்து 3ஆவது இருக்கக்கூடிய நம்பர் ஒன்லி 5, இல்லைன்னா 5 விடைக்கும் பெரிய நம்பராக இருந்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரில் 1 கூட்டணும். சரிங்களா, அப்போ 4 1 கூட்டினா 5. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 112.85ன்னு கிடைக்கும். சரிங்களா, அப்போ எழுதிக்கலாமா? அப்போ இதை வகுத்தா என்ன கிடைக்குதுன்னா, அதாவது ஏசியோட மதிப்பு 112.85. ஓகே, மீட்டர்னு எழுதிக்கணும். சரிங்களா, ஓகே, இப்போ ஏசியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏபியோட மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தானே? அப்போ இது இன்னொருக்கா கூட எழுதிக்கிறேன். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. ஓகே, ஏசியோட மதிப்பு என்னது? 112.85 மைனஸ் பிசியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களா, 60 மீட்டர். அப்போ இங்கே எழுதிக்கலாம் 60. இதில் புள்ளி இல்லை, நல்லா புள்ளி வச்சுக்கிட்டு 0 எழுதிக்கோங்க. சரிங்களா, இப்போ கழிக்கலாமா? 5லேருந்து 0 கழிச்சா 5 தான், 8லேருந்து 0 கழிச்சா 8 தான். புள்ளிக்கு நேரம் புள்ளி வைங்க. ஓகே, 2லேருந்து 0 கழிச்சா 2 தான். இனிமேல் 11லேருந்து 6 கழிச்சா 5. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு மைனஸ் பண்ண என்ன கிடைக்குது? 52.85ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ நம்ம ஃபைனலாக ஏபியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். ஏபி இஸ் ஈக்குவல் டு 52.85 மறக்காம மீட்டர்னு எழுதிக்கணும். சரிங்களா, அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 2 கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவு 52.85 மீட்டர். எடுத்துக்காட்டு 6.30 பார்க்கலாம். ஒருவர் கோபுரத்தில் இருந்து விலகி கடலில் சென்று கொண்டிருக்கும் படகு ஒன்றை கோபுரத்தின் உச்சியில் இருந்து பார்க்கிறார். அதாவது என்னன்னா, இது ஒரு கோபுரம், இந்த கோபுரத்தோட உச்சியில ஒருத்தர் நிற்கிறாரா, நின்றுகிட்டு. இப்போ இது கடல். சரிங்களா, வேணா ஏதோ ஒரு நேர்கோடா கூட வரைஞ்சிக்கலாம். இந்த கடல்ல ஒரு படகு செல்லுதான், இந்த படகை அவர் மேலே நின்றுகிட்டு பார்க்குறாராம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு கோபுரத்தின் அடியிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் படகு இருக்கும்போது படகை அவர் 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார். அதாவது என்னன்னா, இந்த படகுக்கும் இந்த கோபுரத்துக்கும் 200 மீட்டர் தொலைவு இருக்கும்போது அவர் படகை பார்க்குற இறக்க கோணம் எவ்வளவுனா 60 டிகிரி. சரிங்களா, இறக்க கோணனாலே இந்த மாதிரி ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கணும். இறக்க கோணம்னா மேலே நின்றுட்டு கீழே பார்க்குறது. ஓகே, நெக்ஸ்ட்டு 10 வினாடிகள் கழித்து இறக்க கோணம் 45 டிகிரியாக மாறுகிறது.
அதாவது இப்போ 10 வினாடி கழிச்சு இந்த படகு இங்கே வந்திருக்கோம் சரிங்களா. இப்போ இவர் திரும்ப இந்த படகை பார்க்குறாரு. பார்க்கும்போது இறக்க கோணம் 45 டிகிரி சரிங்களா. நெக்ஸ்ட்டு எனில் படகு செல்லும் வேகத்தினை கிலோமீட்டர் பர் மணியில் தோராயமாக கணக்கிடுக. மேலும் படகு நிலையான தண்ணீரில் செல்லுகிறது என கருதுக. அதாவது என்னன்னா, ஃபஸ்ட்டு படகு இங்கே நின்று அடுத்து இங்கே வந்திருக்கு சரிங்களா. 10 வினாடி கழிச்சு இங்கே வந்திருக்கு. இது எந்த வேகத்தில் சென்றிருக்கோம் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து இது வரைக்கும் வந்த வேகத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ரொம்பவே ஒரு ஈஸியான சம் தான். சால்வ் பண்ணிடலாமா? தீர்வு நம்ம இங்கே வேகம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ வேகம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை ரைட் பண்ணிக்கலாம். வேகம் = தொலைவு டிவைடட் பை நேரம் சரிங்களா. வேகம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, தொலைவு நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் வந்த வேகத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ தொலைவு எதை கண்டுபிடிக்கணும்? இதுக்கும் இடையில உள்ள தொலைவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ நேம் கொடுக்குறேன் பாருங்க. ABC, இது வந்து D. நம்ம ஃபஸ்ட்டு BC இதோட தொலைவை தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? BC = அதாவது ஃபஸ்ட்டு மொத்த தொலைவு தெரியணும். Bலேருந்து D மொத்த தொலைவு தெரிஞ்சுன்னா அதில் இருந்து இந்த CD இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு BC இதோட தொலைவு கிடைக்கும். புரியுதுல உங்களுக்கு? அதாவது ஃபஸ்ட்டு மொத்த தொலைவு கண்டுபிடிக்கணும். அதில் இருந்து இந்த CD இதோட மதிப்பு தெரியும். அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு BCயோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும். ஓகே, அப்போ நம்ம CDயோட மதிப்பு தெரியும், ஆனால் BDயோட மதிப்பு தெரியாது சரிங்களா. அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ மாதிரி பெரிய கோணம் 60 டிகிரி தானே பெரிய கோணம். பாருங்கள், இந்த கோணம் கரெக்டாக இந்த கோடில் பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 60 டிகிரினா இதுவுமே என்னது 60 டிகிரி. நான் ஃபஸ்ட்டு ACD இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ண போகிறேன். அப்போ முக்கோணம் ACD ஃபஸ்ட்டு முக்கோணத்தோட நேம் எழுதிருங்க எப்போவுமே சரிங்களா. எப்போ மாதிரி tan θ ஃபார்முலா எல்லா சமுக்குமே இந்த ஃபார்முலா தான். எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். tan θவோட மதிப்பு என்னது 60 டிகிரி. அப்போ 60 டிகிரின்னு எழுதிக்கலாம். = எதிர்பக்கம். இதான் குறுங்கோணம். குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். அப்போ Aலேருந்து D இதோட மதிப்பை தான் முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. அதனால AD அப்படியே எழுதிருங்க. டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். பாருங்க, எதிர்பக்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது Cலேருந்து D இதோட மதிப்பு என்னது 200 மீட்டர். அப்போ 200ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. tan 60 டிகிரியோட மதிப்பு என்னன்னா √3. இந்த 200 மேலே கொண்டு வந்துடலாம் சரிங்களா. அப்போ 200ஐயும் √3 பெருக்குனா 200 × √3. இனி இங்கே எதுதான் இருக்கும்? AD மட்டும் இருக்கும். பார்த்தீங்களா, ADயோட மதிப்பை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இனி முக்கோணம் ABD இதை சால்வ் பண்ணலாம் சரிங்களா. இதுலேருந்து இது வரைக்கும் 45 டிகிரினா இதுவுமே என்னது 45 டிகிரி. அப்போ இங்கே எழுதிக்கிறேன் பாருங்க. முக்கோணம் A ஃபஸ்ட்டு நேம் எழுதிக்கோங்க. ABD எப்போ மாதிரி tan θ ஃபார்முலா. tan θவோட மதிப்பு என்னது 45 டிகிரி = எதிர்பக்கம்னா இது குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இது Aலேருந்து D இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. அப்போ டேரெக்டாக மதிப்பை பிரதியிடலாம். 200 × √3 டிவைடட் பை இனி அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம்னா Bலேருந்து D வரும். இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ணுறோம். அப்போ Bலேருந்து D இந்த மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதனால் BD அப்படி எழுதிருங்க. tan 45 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1. கீழே இருக்கக்கூடிய BDயை மேலே கொண்டு வந்துடலாமா? இது வகுத்தல்ல இருக்குது. இந்த சைடு வந்து பெருக்கலாம் மாறிடும். ஓகே, = 200 √3. ஓகே, BDயையும் 1ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? BD = 200 × √3 மீட்டர்னு எழுதிக்கோங்க. தந்திருக்க வேல்யூ மீட்டரில் தந்திருக்கனால இதுவும் மீட்டர்னு எழுதிக்கணும். பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு BDயோட மதிப்பு தெரியும், CDயோட மதிப்பும் தெரியும். அப்போ BCயோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தானே. இதை இன்னொருக்கா கூட எழுதிக்கிறேன். BC = BD - CD = BDயோட மதிப்பு என்னது 200 × √3 மைனஸ் CDயோட மதிப்பு என்னது 200 மீட்டர். ஓகே, அப்போ 200ன்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் 200 இருக்குது, இதில் 200 இருக்குது. அப்போ பொதுவாக வெளியே எடுத்துடலாமா? ஓகே, 200 வெளியே எடுத்துடலாம். இங்கேருந்து 200 வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கும்? √3 அப்புறம் மைனஸ். இங்கே இருக்கதே 200, அதை வெளியே எடுத்துட்டா பாக்கி ஒன்று தான் இருக்கும் சரிங்களா. அதாவது 200 1 × 200ன்னு எழுதிக்கலாம். 200 1 கூட பெருக்கினாலும் 200 தான் சரிங்களா. அப்போ 200 வெளியே எடுத்துட்டோன்னா பாக்கி என்னது இருக்கும்? 1 இருக்கும். அங்கே இடம் தேவையில்லை, அதனால் அதே ஸ்டெப்பை இங்கே இன்னொரு கூட எழுதிக்கிட்டேன் சரிங்களா. ஓகே, 200 × நம்மளுக்கு கொஸ்டினில் √3ஓட மதிப்பு தந்திருந்தாங்க. என்னென்னா 1.732 - 1. ஓகே, நெக்ஸ்ட்டு 200 × கழிக்கலாமா? 1லேருந்து 1 கழிச்சா 0, புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறது அப்படியே எழுதிருங்க. 0.732. ஓகே, நீ பெருக்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆல் பெருக்கிறேன், லாஸ்ட் 2 0 போட்டுக்கலாம். 2 4, 3 2 6, 7 2 14. அப்போ இங்கே 4 பாக்கி 1. இனிமே 0வை 2 பெருக்குனா 0 தான். 0க்கு கூட 1 கூட்டினா 1 சரிங்களா. லாஸ்ட் இந்த 2 0வை மறக்காமல் எழுதிருங்க. இப்போ பாருங்கள், இங்கே 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வரும்.
ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 146.4. கடைசியில் இருக்கக்கூடிய ரெண்டுமே 0, அதனால் அந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஃபைனலாக மீட்டர்னு ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிசியோட தொலைவை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, இனி வேகம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலையெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? பாருங்கள், வேகம் இஸ் ஈக்குவல் டு தொலைவு என்ன கிடச்சிருக்கு 146.4ன்னு கிடச்சிருக்கு. டிவைடட் பை நேரம்னா என்னன்னா அந்த படகு 10 வினாடியில் சென்ற வேகத்தை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ இங்கே 10ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இதில் ஒரு 0 இருக்குது, அப்போ ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா, அப்போ எழுதிக்கலாமா 14.64. புரியுதுல, ஒரு 0, அதனால் இந்த புள்ளியை ஒரு நம்பர் தள்ளி வைக்கணும். நம்மளுக்கு தொலைவு மீட்டரில் தந்திருந்தாங்க, அப்புறம் நேரத்தை வினாடியில் தந்திருந்தாங்க. சரிங்களா, அப்போ மீட்டர் பர் வினாடின்னு எழுதிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா கிலோமீட்டர் பர் மணியில் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்படி நம்ம இனிமேல் மாற்றுறது ஈஸி தான். ஃபஸ்ட் இதை அப்படியே எழுதிருங்க 14.64 இன்டு இப்போ மீட்டரை கிலோமீட்டரை எப்படி மாற்றணும்னா 1/1000 பெருக்கணும். டிவைடட் பை இனி வினாடியை எப்படி மணியில் மாற்றுறதுன்னா 1/60 × 60. சரிங்களா, இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்டரை எப்படி கிலோமீட்டராக மாற்றணும்னா 1/1000. நெக்ஸ்ட்டு வினாடியை மணியில் எப்படி மாற்றணும்னா 1/60 × 60. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், அடுத்த 14.64 இன்டு மேலே இருக்கிறது அப்படியே எழுதிருங்க 1/1000 இன்டு டிவைடருக்கு கீழே இது இருக்கா, அப்போ பெருக்கல் போட்டு தலைகீழ எழுதிடலாம் இல்லையா? அப்போ கீழே இருக்கிறது மேலே வந்துடும். அப்போ 6 பெருக்குனா 36, லாஸ்ட் அந்த 2 0 போட்டுருங்க. டிவைடட் பை மேலே இருக்கக்கூடிய 1 கீழே எழுதிருங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 0 இங்கே இருக்கக்கூடிய 2 0 கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதையும் பெருக்க போகிறேன். எழுதிக்கிறேன் 14.64 × 36 டிவைடட் பை கீழே இது மட்டும் தான் இருக்கும், 10 மட்டும் இருக்கும். பெருக்கிடலாமா? பெருக்கிறேன் பாருங்கள், 14.64 36 பெருக்க போகிறோம். ஓகே, 6 4 24, அப்போ இங்கே 4 பாக்கி 2, 6 6 36, 36 கூட 2 கூட்டினா 38, அப்போ இங்கே 8 பாக்கி 3. ஓகே, இனிமேல் 6 4 24, 24 கூட 3 கூட்டினா என்ன கிடைக்கும் 27, அப்போ இங்கே 7 இங்கே 2. ஓகே, 1 6 6, 6 கூட 2 கூட்டினா 8. இனி 3 வாய்ப்பாடு, 4 3 12 பாக்கி 1, 6 3 18, 18 கூட 1 கூட்டினா 19, அப்போ இங்கே 9 பாக்கி 1. இனி 4 3 12 கூட 1 கூட்டினா 13, அப்போ இங்கே 3 பாக்கி 1. இனி 1 3 3, 3 கூட 1 கூட்டினா 4, கூட்டிடலாமா? 4 8 2 கூட்டினா 10, அப்போ இங்கே 0 பாக்கி 1. இனி 7 1 கூட்டினா 8, 8 கூட 9 கூட்டினா 17. சரிங்களா, அப்போ இங்கே 7 பாக்கி 1. ஓகே, இனிமேல் 3 1 கூட்டினா 4, 4 கூட 8 கூட்டினா 12, அப்போ இங்கே 2 பாக்கி 1. 4 1 கூட்டினா 5. சரிங்களா, ஓகே, அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ நம்மளும் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ நம்மளுக்கு பெருக்குனா என்ன கிடைக்குது 527.04 டிவைடட் பை இந்த 10. பார்த்தீங்களா, ஒரே ஒரு 0, அப்போ இந்த புள்ளியை நம்ம ஒரு நம்பர் தள்ளி வைக்கலாமா? 5 2 புள்ளி இங்கே வரும், அடுத்த 704. இப்போ கொஸ்டினில் கேட்டது மாதிரி கிலோமீட்டர் பர் மணியில் மாற்றிட்டோம். சரிங்களா, லாஸ்ட் அதை எழுதிக்கணும், கிலோமீட்டர் பர் மணி. ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு சம் தான். சரிங்களா, இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.